எடுத்து வாசிப்போம். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக உபாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க போறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். போன வார செய்தியினுடைய தொடர்ச்சியை நான் உங்களிடத்திலே பேசும்படி விரும்புகிறேன். கடனிலிருந்து வெளியே வர என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா சொல்லுவோமா? போன வாரத்தில் நிறைய பார்த்தோம். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் என்ன செய்வதில்லை? வாங்குவதில்லை. ஏன் கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவசரத்து நிமித்தம் கடன் வாங்குகிறோம். கடன் ஒரு சாபம். கடன் வாங்கினா வாள், கடன் வாங்கினா அவன் நம்மளை என்ன செய்கிறான்? ஆளுகை செய்கிறான். கடன்கிறது என்ன சொல்கிறது? ஒரு ஆசீர்வாதமற்ற செயல். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கடன் வருது? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடாதனால கடன் படுவாய் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற நிறைய காரியங்களை பார்த்தோம். ஸோ இந்த வாரத்தில் கடனிலிருந்து வெளியே வர என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைங்க கடனோடு வாழ்வது தேவ சித்தம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். வலதுகவே சொல்லுங்கள். கடனோடு வாழ்வது தேவ சித்தம் இல்லை. நான் கடன் கொடுப்பது தேவ சித்தம். ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் சொல்கிறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ என்ன செய்வதில்லை? கடன் வாங்குவதில்லை என்றார். நீங்களும் நானும் கடன் வாங்க கர்த்தர் நம்மளை அழைக்கலை, அவருடைய பிள்ளையாக வச்சிருக்கல. நீங்களும் நானும் கடன் கொடுக்கிற நிலைமைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க நம்மளை அழைச்சிருக்காரு, அவருடைய பிள்ளையாக வச்சிருக்காரு. ஆமென்னு சொல்லுவோமா? அப்போ கடனை என்ன செய்யணும்? கடன்லேருந்து என்ன செய்யணும்? வெளியே வரணும். கடன் சொன்னேன், சாபம்னு சொன்னேன். அந்த சாபத்திலேருந்து வெளியே வரணும். கடன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். கடன் ஆளுகைக்கு உட்பட்டவனாக இருக்கும், ஆளுகையிலிருந்து வெளியே வரணும். கடன் வாளிலிருந்து தலைக்கு என்ன செய்யணும்? வரணும். அப்போ இந்த கடன் அப்படிங்கிற இந்த சாபத்திலிருந்து நம்ம வெளியே வந்து கடன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கடனிலிருந்து வெளியே வர என்ன செய்ய வேண்டும்? முதல் குறிப்பு, என் சத்தத்துக்கு நீ கவனமாய் செவி கொடுத்தால் நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற 2வது வசனத்தில், இன்று உனக்கு உதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி நீ நடந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்வாய் என்று சொன்னால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வந்து பலிக்கும். அல்லேலூயா சொல்லுமா? நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்கிறார். 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதத்தை சொல்கிறார். 13ஆம் வசனத்தை சொல்கிறாரு, இந்த வார்த்தையின்படி நீ கேட்கலைன்னா இப்பொழுது சொல்லப்படுற சாபமெல்லாம் உன் மேலே சொல்லப்படுன்னு சொல்லி சாபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆசீர்வாதம் எத்தனை ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு? 14 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது. சாபங்கள் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? 28 சாபங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுக்கலனா. அப்போ இந்த கடனிலிருந்து வெளியே வரணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என் சத்தத்துக்கு நீ கவனமாக செவி கொடுத்தேன்னா நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்துக்கு கவனமா செவி கொடு. என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் உன்னோடு பேசுகிற ஒவ்வொரு சத்தியத்துக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் அதை கேட்டு அந்த சத்தியத்தின்படி நடப்பதற்கு உன்னை பழக்குவித்து அர்ப்பணித்து அந்த வசனத்தின்படி நடக்கிறதுக்கு நீ ரெடி ஆயிட்டேன்னா கடனிலிருந்து நீ வெளியே வர ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுமா? கடன் ஏன் வருது? சாபம். கடன்கிறது ஒரு சாபம். ஏன் சாபம் வருது? என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கல. இப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த சாபத்தை உனக்கு நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். கடன்கிற சாபத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிச்சு கடன் வாங்குறாள் கடன் கொடுக்குறாளா மாற்ற போறேன். இப்போ நீ கடன் கொடுக்குறாளா மாறணும்னா இப்போ சொல்றாரு, இப்பயாவது என் சத்தத்தை கவனமா கேளு. அல்லேலூயா சொல்லுமா? வாசிங்களா? 28:1 வாசிங்க.
பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆண்டவர் சொல்றத கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா. பைபிளில் ஆண்டவர் உங்ககிட்ட வாசிக்கும் பொழுது என்னென்ன சத்தியத்தை உங்க கூட ஆண்டவர் பேசுகிறாரோ, கற்பனைகளை பேசுகிறாரோ, அதை கேட்டு நான் அப்படியே 100% நான் நடக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறவங்க ஒரு கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வசனங்கிறது ஏதோ கதை புஸ்தகம் கிடையாது, ஏதோ வாசிட்டு போகிறது கிடையாது. இதை வாசிக்கணும். வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்க கூட எந்த வசனத்தோடு எந்த சத்தியத்தோடு தேவன் உங்க கூட பேசுகிறாரோ அந்த சத்தியத்துக்கு அப்படியே ஜெபம் பண்ணணும், அறிக்கை செய்யணும், ஒப்பு கொடுக்கணும், அதன்படி நடக்கிறதுக்கு ஆயத்தமாயிடணும். அவ்வளோதாங்க முடிஞ்சு. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சத்தத்துக்கு நீ கவனமாக செவி கொடுத்து உண்மையாக என் சத்தத்தை நீ கேட்டு அதன்படி நீ செய்ய ஆரம்பிச்சேன்னா சாபங்கிற கடன் உனக்கு கிடையாது, ஆசீர்வாதங்கிற கடன் கொடுக்கிற நபராய் நான் உன்னை மாற்றுவேன். ஆமென் சொல்லுவோமா? பிசாசோட மிகப்பெரிய தொந்தரவு என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க தரித்திரத்தில் கிடக்கணும், கடனில் கிடக்கணும், சோதனையில் கிடக்கணும், நஷ்டத்தில் கிடக்கணும், பொருளாதார நெருக்கடியில் கிடக்கணும். எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லை இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு கேட்கணும். 4 பேர்கிட்ட போய் என்ன செய்யணும்? கையேந்தணும். ஐயா ஒரு 100 ரூபா கொடுங்க, ஐயா ஒரு 1000 ரூபா கொடுங்க, ஐயா ஒரு 5000 ரூபா கொடுங்க, ஐயான்னு என்ன செய்யணும்? போய் கையேந்து நிற்கணும். வைக்கிறதுக்கு யாரு? பிசாசு. ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்றார், உன் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு 12ஆம் வசனம் வாசிங்களேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பாரு. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் என்ன சொல்றா? டேய், நான் உன் கூட இருக்கேன்டா, ஏற்ற காலத்தில் உனக்கு மழையை தருவேன்டா, நீ கைட்டு செய்கிற வேலையை உன்னை ஆசீர்வதிப்பேன்டா, என் வானத்தின் பொக்கிஷத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் கடனெல்லாம் அடைச்சு நீ கடன் வாங்குற ஆளா இல்ல, கடன் கொடுக்கிற நபராய் நான் உன்னை மாற்றி உன்னை ஆசீர்வதிச்சு உயர்த்துவேன். பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க. நீங்க கடன் வாங்குற ஆளு கிடையாது, சொல்லுங்க கடன் கொடுக்கிற ஆளுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருந்து உங்க கடனெல்லாம் அடைச்சு உங்க கஷ்டத்தெல்லாம் அடைச்சு உங்களை ஆசீர்வதிச்சு நீங்கள் கடன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். பிசாசோட திட்டம் நீ கடன்காரன் ஆகணும், ஆண்டவருடைய திட்டம் நீ கடன் கொடுக்கிற ஆளா மாறணும். பிசாசோட திட்டம் கடன்கிற சாபத்துக்குள்ள நீ போகணும், ஆண்டவருடைய திட்டம் கடன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கிற நிலைமைக்கு நீ மாறணும். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை தரம் உயரும், குடும்பம் உயரும், வருமானம் உயரும், பொருளாதாரம் உயரும், காரிய சுத்தி உண்டாகும், ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். ஆண்டவர் சொல்றார், கடனோட வந்திருக்கியா, கஷ்டத்தோட வந்திருக்கியா, என்ன செய்யன்னு தெரியல வாழவா அப்படின்னு சொல்லி என்ன செய்யற, வருத்தத்தோட வந்திருக்கியா, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் கடனெல்லாம் நான் அடைப்பேன், உன் கடனெல்லாம் நான் அடைப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், சீக்கிரம் இந்த கடன்கிற சாபத்திலிருந்து நீ வெளியே வந்துடுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, தாவீது வனாந்தரத்தில் போய் ஒளிஞ்சிருக்கான். மாமனார் சவுல் அவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணுறான். அவனுக்கு பயந்து எங்கே போய் உட்காந்துருக்கான்? எர்மோன் மலையிலும் என்ன செய்கிறான், சிறு மலையில் போய் ஒளிஞ்சிருக்கான். அவன் கூட ஒரு 400 பேர் சேர்ந்துக்கிறாங்க. எத்தனை பேரா? 400 பேர் சேர்ந்துக்கிறாங்க. இந்த 400 பேர் யாருன்னா பைபிளில் போட்டிருக்கு, ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும். யாரா? ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் 400 பேர் போய் யார்கிட்ட சேர்ந்துட்டாங்க? தாவீது கூட சேர்ந்துட்டாங்க. பைபிளில் போட்டிருக்கு, அவர்களுக்கு இவன் தலைவனானான் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அல்லேலூயா. தாவீதே தேடப்படும் குற்றவாளி மூலம் இருக்கான். தாவீது யாரு? தேடப்படும் குற்றவாளி மாதிரி. ஏன்? 3000 பேரை கூட்டிகிட்டு போகிறான். யாரு? சவுல் ராஜா மாமனார். யாரை கொள்றதுக்கு? மருமகனை கொள்றதுக்கு 3000 பேரை கூட்டிகிட்டு போகிறான், கண்டுபிடிக்க முடியல. 2000 பேரை கூட்டிகிட்டு போகிறான், கண்டுபிடிக்க முடியல. தேடிக்கிட்டே இருக்கான். அவன் கூட போய் ஒரு 400 பேர் சேர்ந்துக்கிட்டாங்களாம். அவங்க ஏன் சேர்ந்துருப்பாங்க? கடன்காரன் சொல்லியிருப்பேன், ஐயா ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன், தாவீது ஐயா என்னைய உங்கள் கூட சேர்த்துக்கோங்க,
நீ ஏன்டா ஊரை விட்டு ஓடி வந்த? ரொம்ப கடன் ஆகி போச்சு, கடனை கட்ட முடியல, என்ன செய்யன்னு தெரியல. அங்கே இருந்தால் நம்மளை விலை பேசி விற்றாலும் விற்றுருவாங்க. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, கடன் கொடுக்கலாம் என்ன செஞ்சுருவாங்களா, ஆளையே விலை பேசி விற்று கடனுக்கு என்ன செஞ்சுருவாங்க, ஆளை விலை பேசி விற்றுருவாங்க. அதான் ஓடி வந்துட்டேன் உங்ககிட்ட, நீங்கள் தான் பார்த்து இதை வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அந்த தாவீது கூட இருந்த 400 பேர் இவன் தேசத்தை ஆளுகிற தலைவனாய் மாறும் பொழுது அவர்கள் கடன் மாத்திரம் இல்லை, அவர்களை அந்த தேசத்தில் அவர்களோடு கூட நிற்கிற போர் சேவர்களாக, தாவீதுக்கு பக்கபலம் உள்ளவர்களாக, தாவீதோடு கூட இருந்தவர்களாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு வந்தார்கள். கடனோடு வாழ்றனே, இருக்கவா ஓடிரவா? இங்கே இருந்தால் வாழ முடியாது போல தெரியுதே, வேற எங்கேயாவது ஓடிப்போனால் தான் வாழ முடியும் போல தெரியுதே. நான் சொல்லுவேன், ஆண்டவரை உண்மையாக தேடி அவருடைய சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுத்து அவர் சொல்கிறபடி உன் வாழ்க்கையை ஆரம்பித்தேன்னா கடன்கிற சாபத்தை உன்னை விட்டு நீக்கி கடன் கொடுக்குற ஆசீர்வாதங்கிற நிலைமையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். பிசாசோட திட்டம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்கிற எதையுமே கேட்கக்கூடாது. ஆண்டவர் ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ண மாட்டான். பைபிள் வாசிப்பா, பைபிள் வாசிக்க மாட்டான். சர்ச்சுக்கு வாப்பா, சரியாக வர மாட்டான். எல்லாம் செய்யாதப்பா, போதை வசுக்கெல்லாம் எடுக்காதப்பா, அந்த மாதிரி ஆட்களோட சேராதப்பா, அவன் கூட தான் சேர்ந்து அங்கே தான் போய் உட்காந்துருப்பான். வீட்டு கூட்டம் இருக்கு வாப்பா, ஆவிக்குரிய கூட்டம் இருக்கு வாப்பா அப்படின்னு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். எல்லாம் எங்கே தான் போகிறது? உலகத்துக்குள்ளே தான் போகிறது. தேவனை கேட்கறது இல்லை, தேவ சத்தத்தை கேட்கறதில்ல. 24 மணி சினிமா, டிவி, நாடகம், எதுலையோ நேரத்தை பூரா களைச்சிட்டு கடைசியாக பழியை தூக்கி யார் மேலே போடுறது? நான் ஆண்டவரை தேடினேன்னா ஆண்டவர் என் கடனையே அடைக்கலை. என் வீட்டுக்காரி ஆண்டவரை தேடினாலா, என் ஆண்டவர் கடனையே அடைக்கலை. ஹலோ, ஒன்றை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு கவனமாய் செவி கொடுத்து இந்த வேதத்தை வாசித்து இதன்படி நீ நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வந்து பழிக்க ஆரம்பிக்கும். அந்த ஆசீர்வாதம் என்னன்னா, நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய். ஆமென் சொல்லுமா? கடனிலிருந்து வெளியே வர என்ன செய்ய வேண்டும்? முதல் குறிப்பு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கவனமா செவி கொடுக்கணும். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர்கிட்ட கேட்டு எதையும் செய்யணும். ஒரு தொழில் தொடங்க போறியா, ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை செய்யவா வேண்டாமா? ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறியா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜெபம் பண்ணி ஆண்டவரை செய்யவா வேண்டாமா? ஒரு வாகனத்தை வாங்க போறீங்க, உட்காந்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை செய்யவா வேண்டாமா? ஒரு இடத்தை வாங்க போறீங்க, ஒரு வீடை வாங்க போறீங்க, என்ன ஒரு காரியத்தை செஞ்சாலும் என்ன செய்யணும் சொல்லுங்க? உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வழிநடத்தல கேட்டு செய்யணும். ஆமென் சொல்லுமா? கடன் வாங்கி எதையும் செய்யறது தேவ சித்தம் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? ஆமாம், எதையாவது வாங்கி எதையாவது ஒன்றை போட்டு அதில் உருண்டு இதில் பிறண்டு இப்படி வந்து அப்படி வந்துலாம் நினச்சி போவீங்க. அங்கே போனால் நிறைய முட்டுக்கட்டை வந்து நிற்கும். கடைசியில் உள்ளதும் போச்சுன்னா நொல்லக்கண்ணா நினச்சிக்க வேண்டியதான், ஆயிரம் வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பவுல் கேட்குற, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்க, என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்க? நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை உனக்கு கொடுப்பாரு, தன்னுடைய பிளானை உனக்கு கொடுப்பாரு. இதை செய், இப்படி செய், இதை பண்ணு, இதை பண்ணாத. உங்கள் கூட ஆவியானவர் பேசுவாருங்க. சங்கீதம் 32:8 ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலே எனக்கு கண்ணை வச்சு உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன்றாரு. உன்னை உட்கார வச்சு ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவரை என்ன செய்ய, ஆண்டவரே நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, ஆண்டவருடைய சத்தத்துக்காக நீங்கள் காத்திருப்பீங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருப்பீங்கன்னா, கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை திட்டத்தை உன் கூட பேசுவார். அந்த சித்தத்தின்படி திட்டத்தின்படி நீ முன்னாடி கால் வச்சு போனேன்னா வெற்றியின் மேல் வெற்றியும், ஜெயத்தின் மேலே ஜெயமோ, ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதமோ, மகிமை மேல் மகிமையும் தந்து கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுறோம், ஆண்டவரே உங்கள் திட்டம்லாம் அப்புறம் பார்த்துக்குருவோம், உங்கள் சத்தத்தை அப்புறம் பார்த்துக்குருவோம், என் விருப்பம் என்னன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் கேளுங்க, என் விருப்பம் என்னன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் கேளுங்க, அதை சாங்ஷன் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஆள் எல்லா பிளானும் முதையே பண்ணிட்டு போய் நிற்கிறது. நான் சொல்லுவேன், உங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்க திட்டங்களை காட்டிலும்
தேவன் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் நலமான திட்டம், செழிப்பான திட்டம், ஆசீர்வாதமான திட்டம், உயர்வான திட்டம், மேன்மையான திட்டம், வெற்றியின் திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ கடல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முதல்ல என்னன்னா ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செய்யணுமா? கேட்கணும். ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்து அவருடைய சித்தத்தின்படி ஒன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கடன்லேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க. 1. 2, ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நான் சொல்லுவேன், பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பொருளாதார விதையை தேவனுக்கு விதைக்கணும். ஆமீன் சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு 100 முடை நெல் வரணும். எத்தனை முடை நெல் வரணும்? 100 முடை நெல் வரணும். என்ன செய்யணும்? வீட்டில் இருக்க 1 முடை நெல் எடுத்துகிட்டு போய் காட்டில் போய் என்ன செய்யணும்? விதைக்கணும். 1 முடையை விதைச்சிங்கன்னா அடுத்த 6 மாதத்தில் அது எத்தனை முடையாக உங்கள் வீட்டுக்கு வரணும்? ஆண்டவர் சொல்கிறாரு 30, 60, 100 மடங்குமாய் உனக்கு ஆசீர்வாதமாக வரும். அப்போ 100 முடை நெல் வீட்டுக்கு வரணும்னா 1 முடை நெல்லை எடுத்து என்ன செய்யணும்? விதைக்கணும். ஆமென் சொல்லுவோமா? பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, கடனிலிருந்து வெளியே வருவதற்கு, ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்தில் நீங்கள் உண்மை உத்தமமாக இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கடனுக்கு வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஏற்கனவே சொன்னேன், கடன்கிறது என்னது? சாபம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன சாபம்? மல்கியா 3:10 போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தசமபாகத்தை நீ கொடுக்கும் பொழுது, நீ கொண்டு வரும் பொழுது, அதை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். கொடுக்காத பற்றி சொல்கிறாரு. என் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? வஞ்சிக்கிறார்கள். எதனால் வஞ்சித்தாங்களா? தசமபாகம் காணிக்கைகளை வஞ்சித்தார்கள். என் ஜனங்களோ சபிக்கப்பட்டவர்கள். ஐயோ, எங்க ஆசீர்வாத குறைச்சல் வந்துச்சு? தேவனுக்கு கொடுக்கறதுல உண்மை இல்லாமல் ஆயிட்டோம். தேவனுக்கு கொடுக்கறதுல குறைவாய் கொடுக்கிறோம். தேவனுக்கு கொடுக்கறதுல சரியா கொடுக்கறதில்ல. தேவனுக்குரிய காரியத்தில் உண்மை இல்லாமல் போகும் பொழுது பொருளாதார ஆசீர்வாதத்தில் கடனாய் போய் விடுகிறான். ஆண்டவர் என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு? பைபிளில் போட்டிருக்கு, உனக்கு வர்ற வருமானத்தில் 10ல் 1 பங்கு என்ன செய்ய? தசமபாகத்தை கொடு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. உன் வீடை கொண்டு கொடுத்துரு, காடை கொண்டு கொடுத்துரு, உன் சொத்தை கொண்டு கொடுத்துரு, அப்படியே எங்கேயும் என்ன செய்யலை? அப்படிலாம் போடலை. சரிதானே? அதை மட்டும் நீ கொடுத்தாலே போதும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நிறைவாக வரும். ஆமென் சொல்லுவோமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கன்னா விதைக்கணும். விதைக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம். தேவனுக்கு கொடுக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம். தேவனை நம்பி தேவனுக்குரியதை தேவனுக்கு எந்த ஒரு மனிதன் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, உற்சாக மனதோடு, சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு நான் தேவனுக்கு கொடுக்கிறேன், அதை தேவன் எனக்கு திரும்ப கொடுப்பார் அப்படின்னு விசுவாசிக்கிற உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் ஒரு பிரதர் வந்தார், பாஸ்டர் நான் தசமபாகம் கொடுத்ததே இல்லைன்னாரு. என்ன செய்கிறீங்க? அங்கே கொடுக்குறேன், இங்கே கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன். நான் சொன்னேன், அங்கே கொடு, இங்கே கொடு, அதுக்கு கொடு, இது கூடலாம் பைபிளில் போடலை. இல்லையா சொல்லுமா? கட்டளையை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். வசனத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். இந்த பைபிள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டு நீ அப்படியே செஞ்சு பாரு, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டு அதை அப்படியே செய்யுங்க, ஆசீர்வாதம் வந்துடும். முடிஞ்சு வச்சு, அவ்வளோ சிம்பிள். ஆண்டவர் சொல்றாரு, உன் கடல்ல இருந்து வரணும்னா உனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வரணும். உனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வரணும்னா நீ தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுக்கு என்ன கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்?
எப்படி கொடுக்கணும் எல்லாமே தேவன் எழுதி வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுக்கு எப்படி கொடுக்கணுமா? முகமலர்ந்து கர்த்தருக்கு கொடுக்கணுமா? மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உற்சாகமாக கொடுக்குற இடத்துல காணிக்க வாங்குன்றார். யார்கிட்ட தான் காணிக்க வாங்கணுமா? உற்சாகமே இல்லை, தசமா காணிக்க போடுங்கம்மா. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, பாஸ்டர் இனிமேல் சர்ச்சில் தசமா காணிக்கை பற்றி பேசாதீங்க அப்படின்னு. ஏம்மா அப்படின்னு, என்னால் தசமா காணிக்கையே போட முடியல. ஏம்மா போட முடியல? வர்றது 30,000 செலவாயிருது. சரி, அதுக்காக நீங்கள் ஒரு ஆளுக்காக நான் எப்படிமா எல்லாருக்கும் பேசணும்? நீங்கள் பேச பேச எனக்கு மனசாட்சி குத்திக்கிட்டு இருக்கு. அப்போ யார்கிட்ட ஆண்டவர் வாங்காதுன்றாரு? வெசனமா, கட்டாயமா, ஐயோ கொடுக்கணுமா, ஐயோ நான் கொடுக்கணுமா, ஐயோ 10ல் ஒரு பங்கு கொடுத்துடணுமா, வேணான்றாரு. நீ கொடுக்காத, நீ கொடுத்தாலும் உனக்கு என்ன கிடையாது. அவர் சொல்கிறார், உற்சாகமாக எவன் ஒருத்தன் கொடுக்குறானோ அவன்கிட்ட மட்டும் வாங்கு, அவனை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? அந்த அம்மாவை கூப்பிட்டு நான் பேசினேன், அம்மா இங்கே வாங்க, உங்களுக்கு 30,000 ரூபா சம்பளம் வருதுன்னா அதில் 3,000 ரூபா என்னது தசம பாகம். அந்த 3,000 ரூபாய் நீங்கள் கணக்கிலேயே என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. பைபிளில் போட்டிருக்கு தசம பாகம் கத்தர் கூடியதுன்னு போட்டிருக்கு. கத்தர் காசை நீங்கள் எடுத்து உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் திருட்டு தானே அப்படின்னு. ஐயோ வாயை மூடுங்க பாஸ்டர், ஏற்கனவே நீங்கள் பேசுறது ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி குத்திக்கிட்டு இருக்கு, இன்னும் வேற பேசாதீங்க போதும் அப்படின்னுச்சு. சரி நான் இனிமேல் உன்கிட்ட பேசலை, விட்டுருமா. ஹலோ, ஏன் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லை? விதையை கொடுக்கல, விதைக்கலை, விதையை தின்னாச்சு. முழு விதையை கொடுக்கல, உண்மையாக கொடுக்கல, மனப்பூர்வமாக கொடுக்கல, உற்சாகமாக கொடுக்கல. தேவனுக்கு கொடுத்தா தேவன் என்ன பல மடங்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு தெரியல. எங்கெங்கேயோ பிரித்து கொடுத்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லுவேன், பண்டக சாலைக்கு கொண்டு வா. அல்லேலூயா சொல்லுமா? இதுதான் காணிக்கப்படி, இதுதான் உனக்கு பண்டக சாலை, இதுதான் உன்னுடைய ஆலயம், இங்கே தான் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கிடைக்குது, இங்கே தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, உன் அபிஷேகத்தால் நிரப்புறாரு, உனக்கு வார்த்தை கிடைக்குது. உனக்கு வர்ற வருமானத்தில் 10ல் ஒரு பங்கு சந்தோஷமாக உண்மை உத்தமமாக நீ கொடுத்து பாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் இந்த கொடுக்காம வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்ச்சு. என்னம்மா ஆப்ஷன் அப்படின்னு கேட்டேன். ஒரு 5 மணி நேரம் ஜபம். எத்தனை மணி நேரம் ஜபம்? தசமாக காணிக்க கொடுக்க விரும்பல, ஆனால் என்ன பண்ண ரெடியாக இருக்கேன்? 5 மணி நேரம் ஜபம். ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் பைபிள் வாசிக்கிறேன், என்னன்னாலும் செய்கிறேன். இந்த கொடுக்கறது மாத்திரம், இந்த சுருக்கு பையை மட்டும் திறக்க முடியல பாஸ்டர். நான் சொன்னேன், இது என் பிளான் கிடையாது, இது அவருடைய பிளானு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டு அடைவீர்கள். நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தை சத்தியத்தை கேட்டு அதன்படி செஞ்சாதான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியுமே தவிர, நீ எதையாவது உன்னை பண்ணிட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீ நினச்சேனா ஒரு காலம் ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் கஷ்டத்தோடும் கடனோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் தான் இருக்கணும். ஆனால் கட்டளையை கைப்பிடிச்சு பாருங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்க, அதை கையில் எடுத்து வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உங்கள் வசனம் இப்படி சொல்லியிருக்கு, உங்கள் வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, இந்த வார்த்தையின்படி இந்த வசனத்தின்படி இந்த கட்டளையின்படி நான் விசுவாசித்து தேவனுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்க. பரலோகத்திற்கு தேவன் உங்களை பார்ப்பாரு, அதை அங்கீகரிப்பாரு. பொருளாதாரத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு அவர் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா? அப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவா உன் மேல வரும். வீண் செலவு வராது, விரயமாகாது, ஆஸ்பத்திரிக்கு போகாது, வட்டி கடைக்கு போகாது, எவனாவது வந்து உன் வீட்டில் வந்து காசை ஏமாத்திட்டு போக மாட்டான். நான் சத்தியத்துக்கு என்ன செய்ய மாட்டேன்? கீழ்ப்படிய மாட்டேன். நான் அதன்படி என்ன செய்ய மாட்டேன்? நடக்க மாட்டேன். ஆனால் அதுக்கு என்னென்ன சப்பக்கட்டு கட்ட முடியுமோ எல்லா சப்பக்கட்டும் பண்ணுறது. ஹலோ, அல்லேலூயா. நான் சொல்லுவேன்,
தேவனை நம்பி தேவனிடத்தில் கொடுக்கறதுக்கு ஒரு நாளும் சந்தேகப்படாதீங்க. மனுஷனுக்கு கொடுக்க நினச்சிடாதீங்க. யாராவது நான் பாஸ்டருக்கு காணிக்க கொடுக்க நினச்சிடக்கூடாது. நினச்சிட்டீங்க உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. பாஸ்டர் வந்து, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், இந்தாங்க பாஸ்டர் உங்களுக்கு தான் பாஸ்டர் தசம காணிக்க பாஸ்டர், இந்தாங்க வச்சுக்கோங்க பாஸ்டர், வச்சுக்கோங்க என்ன, வரட்டுமா பாஸ்டர். உனக்கு என்ன கிடையாது? ஆசீர்வாதமே கிடையாது. நீ யாருக்கு கொடுக்குற? எங்கள் பைபிளை போட்டு வலது கை கொடுக்குறது யாருக்குமே தெரியக்கூடாதுங்க. உங்களுக்கும் கர்த்தருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஆசீர்வதிக்க போகிறது அந்தரங்கத்தில் பார்க்குற என் பிதாவாகிய தேவன் என்னை அந்தரங்கத்தில் பார்க்கிறார். நான் தேவனுக்கு கொடுக்கிறேன். என் தேவன் என்னை பார்த்து என் காணிக்கைகளை பார்த்து நான் தேவனுக்குரிய காரியத்தில் உண்மையாக இருக்கிறதை ஆண்டவர் என்னை பார்த்து உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் என்னை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே தேவன் என்னை நிரப்புவார். அல்லேலூயா. அப்போ கடனிலிருந்து வெளியே வரணும்னா ஒன்று ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ரெண்டாவது ஆண்டவருக்கு கொடுப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவது கடனிலிருந்து வெளியே வர என்ன செய்ய வேண்டும்? கணக்கு பார்த்து பொருளாதாரத்தை நிர்வகிக்க வேண்டும். கணக்கு பார்த்து பொருளாதாரத்தை நிர்வகிக்க வேண்டும். எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28 to 30 வரைக்கும். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அல்லேலூயா சொல்லுமா? கவனிங்க. இங்க ஒரு மனுஷன் ஒரு கோபுரத்தை கட்ட போறான். நிறைய இங்கிலீஷ் பைபிளில் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு, மொழிபெயர்ப்புகள் டிரான்ஸ்லேஷன்ஸ். அதில் ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு ஒரு வீட்டை அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு மனுஷன் ஒரு வீட்டை கட்ட தொடங்குறான் அல்லது ஒரு கோபுரத்தை கட்ட தொடங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதை கட்டுறதுக்கு முன்னாடி உட்காந்து கணக்கு பார்க்கணுமா? என்ன செய்யணுமா? கணக்கு பார்க்கணுமா? கணக்கு பார்த்து செல்லும் செலவை கணக்கு பார்த்து அதுக்கப்புறம் கட்டணுமா? சும்மா கட்டுவோம் அதெல்லாம் வந்தால் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நீ வாட்டுக்கு கட்டிட்டு ஃபவுண்டேஷன் லெவலுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டலைன்னா சிரிப்பாங்களாம். கணக்கு பார்க்காம கட்டி பாரு வந்து பாதியில் வந்து நிற்கிது பார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உன் கடனிலிருந்து நீ வெளியே வரணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உட்காந்து கணக்கு பார்த்து உன் குடும்பத்தை நடத்து. அல்லேலூயா சொல்லுமா? புருஷன் மனைவி பிள்ளை உட்காருங்க, ஒரு நோட்டை கையில் எடுங்க. எவ்வளவு நமக்கு வருமானம் வருது, நமக்கு எவ்வளவு வருமானம், ஒரு மாதம் எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளவு செலவு வருது, என்னென்ன செலவுகள் வருது அப்படின்னு சொல்லி உட்காந்து கணக்கு பார்த்து வரவுக்குள்ள செலவு செஞ்சு குடும்பத்தை நடத்தினேன்னா நீ கெட்டிக்காரன். ஆண்டவர் சொல்றார், நீ கடனிலிருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவ, நீ கடன் படவும் மாட்ட. அல்லேலூயா சொல்லுமா? வரவு 10,000 செலவு 15,000. அப்போ 5,000 ரூபாய் என்ன செய்யுது? இடிக்குது. 5,000 ரூபாய் என்ன செய்யுது? இடிக்குது. அந்த 5,000க்கு என்ன செய்வோம்? பக்கத்து வீட்டில் போய், பக்கத்து வீட்டில் யார் இருக்கா? பெல்லா இருக்கா? ஏம்மா ஒரு 5,000 ரூபா கடன் கொடுமா. எவ்வளோ கொடு? இந்த மாதம். எப்போ தருவீங்க? அடுத்த மாதம் தந்துடுறேன். இப்போ அதுக்கு அடுத்த மாதம் ஆயிடுச்சு. இப்போ வரவு 10, செலவு எவ்வளோ இருக்கு? 15. இங்கே ஒரு 5 வேறு பெண்டிங் நிற்கிது. இப்போ யார்கிட்ட போகிறது? தெரசா மாட்டேன். ஏம்மா ஒரு 5,000 ரூபா கொடுமா, அடுத்த மாதம் தரேன். சுற்றி இருக்க எல்லா வீட்டுக்காண்டே வாங்கியாச்சு. இனிமேல் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, நீ பக்கத்து ஏரியாவுக்கு தான் போகணும். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க சுற்றியிலையா இருக்கிற வீடுகள்லாம் கடன் வாங்காதீங்க. அவங்க முன்னாடி நீங்கள் ராஜகம்பீரமாக வாழ்ந்தா தான் உங்களை பார்த்து 4 பேர் சர்ச்சுக்கு வருவாங்க. இதுகளே கடன்கார கழுதியில் இருக்க, இது பின்னாடி போய் நம்ம ஏசுனாரை போய் கும்பிட்டு நம்மளும் கடன்காரனா மாறவா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. உன் கணக்கை பாரு.
எவ்வளவு வருதோ வருமானம் அவ்வளவுக்குள்ள குடும்பம் நடத்தி அதில் கொஞ்சத்தை மிச்சம் வைக்கணும். 10,000 ரூபா தான் பாஸ்டர் மாத வருமானம். 8,000 ரூபாய்க்குள்ள குடும்பத்தை நடத்தி முடிச்சிடணும். வீட்டு வாடகை அதுக்குள்ளே பாரு, அதுக்குள்ளே சாப்பாடு, அதுக்குள்ளே செலவு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் என்ன செய்யணும் பார்த்து அதில் ஒரு 2,000 ரூபா எடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா 2,000 ரூபா போடு. எல்ஐசி இருக்கா அதை ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 1,000 ரூபா போடு. பக்கத்தில் எவ்வளோ சொந்த வீட்டுக்காரருக்கானா நிறைய ஓடி போடுறாங்க சீட்டு போட்டு, சொந்த வீட்டுக்காரனா பார்த்து அதில் ஒரு 1,000 ரூபா ஒரு சீட்டை போடு. அப்படி இல்லைன்னா தங்கமயில் என்ன செய்கிறாங்க நகை சட்டையாக என்னமோ போடுறாங்களே, விளம்பரம் போடுறாங்களே, அந்த அட்டையை போய் வாங்கி அங்கே கொண்டு போய் மாதம் 1,000 ரூபா போட்டேன்னா சேர்த்து வச்சு நகையாக வாங்கிக்கலாம். அல்லேலூயா. உன் வரவுக்கும் செலவுக்கும் கணக்கு இடிக்காமல் பார்த்துக்கிறணும். ஒரு சில எப்படி பார்த்தீங்களா, அது பார்த்துக்கலாம் விடுமா, பார்த்துக்கலாம். ஹலோ, கடனை சேர்த்துக்கிட்டே போனால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? கடனை சேர்த்துக்கிட்டே போனால் என்ன ஆகும்? பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிடுவீங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே ஜெபத்துக்கு போயிருந்தேன். பாஸ்டர் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கடன் ஆயிடுச்சு அப்படின்னா. அப்படியா, வாங்க உட்காந்து பேசி ஆலோசனை கொடுத்து கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு என்ன செய்வோம், உதவி செய்வோம் அப்படின்னு உட்காந்தோம். எவ்வளோ உங்களுக்கு சம்பளம்? எனக்கு ஒரு 50 ரூபா. ஒய்ஃபுக்கு எவ்வளோ சம்பளம்? அவங்க ஒரு 40 ரூபா. 90 ரூபா சம்பளம் வருது. பரவாயில்ல, நல்ல பணக்கார குடும்பமாச்சே, 90,000 மாதம் சம்பளம் வருதே. என்னென்ன லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த லோன் இந்த லோன் எல்லாத்தையும் எழுதி முடித்தாங்க. பேங்க்குக்கு மட்டும் மாதம் 80,000 ரூபா லோன் கட்டுறோம். ஹலோ, நான் அதில் என்னென்னா 80,000 போச்சா, 10,000 தான் சாப்பிடணுமா? இதுக்கே அதிர்ச்சி ஆயிடாது, இன்னும் இருக்குது. கொஞ்சம் வெளிக்கடன்லாம் வாங்கியிருக்கோம், 10-30 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கோம். அதுக்கு மாதம் 1 லட்ச ரூபா வட்டி கட்டணும். நான் சொன்னேன், இந்த 1 லட்சத்துக்கு என்ன வழி? வழியே இல்லை. ஒவ்வொரு ஆள்கிட்டையாக கடை வாங்கிட்டு இருக்கோம். இந்த 1 லட்சத்தை இங்கே வாங்கி இதை கட்ட வேண்டியது, அடுத்த 1 லட்சத்தை வாங்கி இதை வாங்கிட்டேன். ஹலோ, நான் சொல்லுவேன், உனக்கு எவ்வளவு வரவு வருதோ அந்த வரவுக்குள்ளேயே செலவை முடித்து அதில் 10 காசை நீ மிச்சம் பண்ணணுமே தவிர அதுக்கு மேலே செலவு செய்யக்கூடாது. இல்லையா சொல்லுவோமா? பைபிளில் போட்டிருக்கு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்யலாம்? ஒரு குடும்பத்தை யார் தான் நிர்வகிக்க முடியும்? மனைவி தான் நிர்வகிக்கணும். என்னங்க எவ்வளோங்க இந்த மாதம் சம்பளம்? 10,000 ரூபாம்மா. 10,000 ரூபாய்க்குள்ளே குடும்பம் நடத்தி மிச்சம் 1,000 ரூபாய் காமிக்கணும் புருஷன்ட்ட. ஆமாம், அவள் பாரு புதுச்சேலை வாங்கிட்டு இருக்கா, நானும் புதுச்சேலை வாங்க போகிறேன். அவள் புது நைட்டி வாங்கிட்டா, நானும் புது நைட்டி வாங்க போகிறேன். அவள் பாரு பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்குறான், நானும் வாங்குறேன். அவள் நகையை வாங்குறான், நான் வாங்குறேன். அவள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றான், நானும் ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன். அவள் டூரிஸ்ட்டுக்கு போகிறான், நானும் டூரிஸ்ட்டுக்கு போவேன். ஹலோ, கறியை வாங்க, மீனை வாங்க, முட்டையை வாங்க, அதை வாங்க, இதை வாங்க, சாப்பிடு தின்னு. நான் சொல்லுவேன், ஒரு குடும்பம் கடன்காரன் ஆகிறதுக்கு மெயின் காரணமே 100க்கு 99.9 காரணமே மனைவி தான். இப்போ தான் எங்கள் ஆம்பளைகளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. சொல்லுங்கள் பாஸ்டர், நல்லா சொல்லுங்கள் பாஸ்டர், நல்லா சொல்லுங்கள் பாஸ்டர். என்னைய வீட்டில் வச்சு அவள் தாளிக்கிற தாளிப்பு இருப்பே, கடுகை போட்டு தாளிக்கிறா, கருவேப்பிலையை போட்டு தாளிக்கிறா, பச்சை மிளகாய் போட்டு தாளிக்கிறா, சிகப்பு மிளகாய் போட்டு தாளிக்கிறா. வீட்டில் குடியிருக்க முடியல பாஸ்டர், ஓடி போயிடலாமா நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கன்னு சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரு. ஏங்க அவர் தாய் குழம்புறம் போகும்போது அடி டவுன்லோட் போகிறாங்க. கடன் ஆகிறதுக்கு காரணமே யார் தான் சொல்லுவேன்? மனைவியை தான் சொல்லுவேன். ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபையை அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை ஆண்டவர் யார்கிட்ட தான் கொடுத்துருக்காரு? பெண்ணிட்ட தான் கொடுத்துருக்காரு. நீ தான் குடும்பத்தை என்ன செய்யணுமா? நடத்தணும், நிர்வகிக்கணும். வீட்டுக்காரர் வந்தால் உட்காந்து பேசணும். என்னங்க எவ்வளோங்க சம்பளம் வந்துச்சு, என்னங்க செஞ்சீங்க, எவ்வளோங்க இருக்குது. அவரே ஏதாவது அதை செய்ய இதை செய்யினா கூட வேண்டாங்க, அப்படிலாம் பண்ண வேண்டாம், செலவை குறைங்க, பேசாமல் பார்த்துக்குறோம். என்னென்ன விதத்தில் செலவுகள் வருதோ செலவை பூரா என்ன செய்யணும்? குறைக்கணும். சென்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு ஜபிக்க போயிருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தம்பி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 60,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு?
20ஆம் தேதி 25ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா அப்பா கிராமத்தில் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்பா ஒரு 20,000 ரூபா போட்டு விடுப்பா, காசே இல்லைப்பா. என்னது சம்பளம் எவ்வளோமா? 60,000. 25ஆம் தேதி என்ன ஃபோன் வருது? காசே இல்லைப்பா, எவ்வளோ போட்டு விடுப்பா அக்கௌண்ட்டில். அவரும் போட்டு விட்றாரு. நான் எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சக்கப்புறம் அந்த தம்பியை கூப்பிட்டு பேசினேன். வணக்கம், வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பாஸ்டர். இந்த வீட்டு வாடகை எவ்வளோன்னு கேட்டேன். அவருக்கு ஒரு 15,000 ரூபா நினைக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் 2 பேர் இருக்கீங்க, ஒரு குழந்தை இருக்குது, இதுக்கு எதுக்கு 15,000 ரூபா வாடகை? ஒரு 10,000த்துக்குள்ளே அட்லீஸ்ட் என்ன செய்யலாம், பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே. வேற என்ன உங்களுக்கு செலவுன்னே. அவர் சொன்ன, பாஸ்டர் என் வீட்டுக்காரி இருக்கால பாதி நாள் சமைக்கவே மாட்டா பாஸ்டர், நான் ஹோட்டலில் தான் பாஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்கேன், வரும்போது எனக்கு ஃபோன் வர பண்ணுறா, எனக்கும் பிள்ளைகளுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வான்னு சொல்கிறா பாஸ்டர். ஹோட்டலுக்கே 10,000, KFC, டாமினோ, பீஸா, அந்த பீஸா இந்த பீஸா 10-15,000 போயிடுது பாஸ்டர். வேற என்னடா செலவு? ஓயாமல் ட்ரெஸ் எடுக்கணுன்றா பாஸ்டர், மாதம் மாதம் ட்ரெஸ் எடுக்கணுன்றா. பக்கத்து வீட்டுக்கார் எழுத்து வீட்டுக்கார் எவ்வளோ ஒருத்தி சேர்ந்துட்டா, மாதம் மாதம் சுடிதாருன்றா, டாப்புன்றா, சேலன்றா, அதுன்றா இதுன்றா, எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கா. வேற என்னடா செலவு? பைக்கு தான் பாஸ்டர் இருக்குது, கார் வாங்க முடியல, அதனால் எப்போ வெளியே போனாலும் ஃபேமிலியாக இதில் தான் போகிறோம், ஓலா காரில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். காருக்கே எவ்வளோ? அதுவே மாதம் ஒரு 7,000 போய்கிட்டு இருக்கோம்னா. 25ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? அப்படின்னா என்ன செய்கிறோம்? யாரும் இப்போ குற்றப்படுத்தலை, ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். இதை உன் கையில் ஆண்டவர் என்ன வருமானம் கொடுக்குறாரோ, உன் வீட்டுக்கார் கையில் என்ன வருமானம் ஆண்டவர் கொடுக்குறாரோ, உங்கள் வீட்டுக்கு என்ன வருமானம் வருதோ, இருக்கிறதுக்குள்ள ஒரு பொம்பளை உட்காந்து பேசி கணக்கு பார்த்து செலவை இழுத்து விடாமல் செலவை குறைச்சி கடனை குறைச்சி எல்லாத்தையும் கரெக்டாக நிர்வகிச்சிங்கன்னா தான் ஒன்று சேர்ந்து கடனிலிருந்து வெளியே வரவும் முடியும், வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கவும் முடியும். புருஷன் சொல்கிறதுக்கெல்லாம் வாங்குங்க வாங்குங்க, அங்கேயா வாங்க, அந்தக்கா நல்லா அக்கா அது பாட்டு கொடுக்கும், வாங்கிட்டு வாங்க, எல்லாத்துட்டையும் வாங்குங்க 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 அப்படி வாங்கி சொல்லி எல்லாம் ஒன்றா உட்காந்து தின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கடை வந்த உடனே முழு பழி யார் மேலே? உன்னாலயா தலை நிமிர்ந்து வெளியே நடக்க முடியல. எங்கள் ஆத்தாகாரி கடங்கார பையனை கட்டி கொடுத்துட்டு அந்த கடங்கார பையனை கட்டிக்கிட்டு வெளியே ரோட்டில் நடக்க முடியலை. இப்போ ஒன்று சேர்ந்து வெளியே வர முயற்சி பண்ணுமே தவிர குற்றப்படுத்தக்கூடாது. பைக்கில் மகங்காரன் போகிறான், போய் டம்முன்னு போய் வண்டியில் மோதி கால் உடஞ்சிருச்சு. இப்போ போய் கூட்டிகிட்டு போய் காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்களா, அங்கே போய் அவனை போய் அடிக்கிறது, ஐயோ பைக் உடஞ்சிச்சு, ஏன்டா காலை உடச்சு, ஐயோ கால் உடஞ்சிச்சே பைக் உடஞ்சிச்சே. இப்போ கால் உடஞ்சிச்சே பைக் உடஞ்சிச்சேன்னு மகனை அடிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போய் காலையும் கையும் காப்பாற்றி ஆளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அல்லேலூயா. உன்னால் கடனாச்சு, உன்னால் தாண்டி கடனாச்சு, உன்னால் தான் கடனாச்சு, உன்னால் தாண்டி கடனாச்சு, நீ தானே வாங்க சொன்ன, நான் எங்கே வாங்க சொன்னேன், நீ உன் குடும்பத்துக்கு பண்ண, நான் என் குடும்பத்துக்கு இங்கே பண்ணேன், உன் குடும்பத்துக்கு தான் பண்ணேன். உனக்கு வர்ற வருமானத்துக்குள்ளே என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக குடும்பம் நடத்துங்க. கடன் வராது, மிச்சம் மீதம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இல்லையா சொல்லுங்கம்மா. ஒரு நாள் ஒரு பிரதரை சந்தித்தேன், ஒரு ரோட்டில். அவர் வந்து பாஸ்டர் வாங்க பாஸ்டர் நம்ம சாப்பிட்டு போயிடுவோம், வெள்ளரை வந்துட்டு பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னாரு. ஆனால் ஒய்ஃப் சொல்லுது, எதுக்குங்க ஹோட்டலுக்கு, வீட்டுக்கு பாஸ்டரை கூட்டிகிட்டு போவோம், நான் செஞ்சு தரேன் சூப்பரா. ஹோட்டலுக்கு போனால் எவ்வளோ செலவாகும் சொல்லுங்கள்? அவங்க ஒரு நாள், நம்ம ஒரு நாள், 7-8 பேர் போனால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? குறைஞ்சது 500லேருந்து 1000 ரூபா செலவாகும். 2 பாக்கெட் மாவு, ஒரு தேங்காய், 100 ரூபாயில் 8 பேர் அழகாக நல்ல நெய் தோசை பொடி தோசை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. குடும்பத்தை எப்படி நடத்தணும் சொல்லுங்கள்? சிக்கனமாக நடத்தணும். உனக்கு எவ்வளவு வரவு இருக்கோ அந்த வரவை கணக்கு பண்ணி அந்த வரவுக்குள்ளே நம்ம குடும்பத்தை நடத்தணும். அதுக்குள்ளே என்ன செய்யணும்? சிக்கனமாக வழி நடத்தணும். அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதில் காசு, இதில் காசு, இங்கே காசு, அங்கே காசு, அந்த வட்டி, இந்த வட்டி, அங்கே வேணாம், இங்கே வேணாம், எல்லாத்தையும் செஞ்சு குழப்பி வாழ்க்கையில் கடத்தில் ஊரை விட்டு ஓடி போயிடக்கூடாது. அப்புறம் காணவில்லை அப்படின்னு போர்டு போடுவாங்க. தாவீதோட 400 பேர் ஓடி போயிட்டாங்க பாருங்க, கடன் நிமிஷம் தாங்க முடியாமல். அப்படி ஆகிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு,
உட்காந்து கணக்கு பாரு. லேலுயா சொல்லுமா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கடனிலேருந்து வெளியே வரணும்னா 1 ஆண்டோடைய சத்தத்துக்கு கவனமாக செவி கொடு, 2 ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உண்மையாக கொடு, 3வது வரவுக்கேற்ற செலவை செய்யு, 4வது கடன்ல இருந்து வெளியே வர என்ன செய்யணும்? எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். எடுத்து வாசிக்க நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சேர்த்து வச்சு சம்பாதிச்சு அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்குமா. சம்பாதிச்சு சேர்த்து வைக்கதான். ஏங்க எறும்பு எந்த கம்பெனிலங்க வேலை பார்க்குது சம்பாதிக்கிறதுக்கு சொல்லுங்கள்? சீனியை தூக்கிட்டு போகுது. நம்ம வீட்டில் இருக்க என்னென்ன பிஸ்கட் வாங்கிச்சுன்னா 2 பிஸ்கட்டை உடச்சி அதுக்குள்ளே ஊடு உருவி அதை பூரா நொறுக்கி என்ன செய்யுது, பிஸ்கட்டை களவாண்டுட்டு போகுது. ஆனால் பைபிளில் போட்டுருக்கு அது சம்பாதிக்குதான். எந்த கம்பெனியில் இப்போ பேசிலிப்பா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு? சரி, விஷயத்துக்கு வந்துடுவோம். அவருடைய அர்த்தம் என்னென்னா, அது வேலை செய்யுது. அது என்ன செய்யுது? வேலை செய்யுது, அவ்வளோதான். அதை வேலை செஞ்சு அதை என்ன செய்யுதான்? சேர்த்து வைக்குதான். எதுக்கு சேர்த்து வைக்குதான்? அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை என்ன செய்யுதான்? எப்போ அறுத்து என்ன செய்யலாம், தானியம் கீழே கிடக்கும், அறுவடை செய்யும்போது சிந்தியிருக்க எல்லா தானியத்தை எடுத்து சேர்த்து குழிக்குள்ள என்ன செஞ்சிடும், வச்சுட்டு மழை காலத்தில் உட்காந்து அது வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஒரு வீட்டில் உட்காந்துருந்தேன். பொறி உருண்டை இருக்கு பார்த்தீங்களா, அதில் முழு பொறி உருண்டை இல்லை, ஒரு பருக்கை கீழே கிடக்குது. ஒரு 20 பேர் சேர்ந்து அதை உருட்டுறாங்க. எத்தனை பேர் உருட்டுறாங்க? 20 பேர் சேர்ந்து என்னமோ ஜேசிபி மிஷின் பெரிய கல்லை உருட்டுற மாதிரி, இன்னும் யானைக்கல்லை உருட்டுற மாதிரி உருட்டுறாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னடா பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். அப்படியே உருட்டி 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 ஒரு ஓட்டை கிட்ட கொண்டு போயிட்டாங்க. ஒரு 10 பேர் உள்ளே இறங்கிட்டாங்க. இங்கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. தள்ளு, உள்ளே வரல, நல்லா தள்ளு, தள்ளு, வரல, உள்ளே நல்லா தள்ளு. 20 பேர் சேர்ந்து தள்ளி கடைசியாக அந்த என்ன செஞ்சிட்டாங்க, பொறி உருண்டையா அந்த ஒத்த பருக்கையை உள்ளே தள்ளிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்ட இன்னொருத்தன் ஒரு பொறிகடலையை உருட்டிட்டு வர்றாங்க. பொறிகடையில் என்ன செய்கிறாங்க, அவன் உருட்டு. இப்படியே ஒன்றுனா உருட்டி 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 எங்கே போய் என்ன செய்கிறாங்களா, சேர்த்து வைக்கிறாங்க. அதான் மேட்ரு. விஷயம் என்னது? சேர்த்து வைக்கிறாங்க. ஆகாரம் கிடைக்கும் போதே, வாய்ப்பு கிடைக்கும் போதே சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா, மழை வந்துட்டாலோ அதிகமான வெயில் வந்துட்டாலோ சாப்பாடு இல்லாத காலம் வந்துச்சுன்னா எடுத்து உட்காந்து நம்ம என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு சேர்த்து வைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சேர்த்து வைக்கிற பழக்கம் உனக்கு வேணும். ஒரு பிரதர் சொன்ன பிரதர் கொஞ்சம் சேர்த்து வைங்கண்ணே. வாங்க பாசார், வாய்க்கு வயிறுக்குமே எங்களை காண மாட்டேங்க, இதில் எங்கே சேர்த்து வைக்கிறது அப்படின்னாரு. நான் சொன்னேன், சேர்த்து வைக்கிறேன்னு ஏதோ பெருசாக நினைக்காதீங்க. சிம்பிளாக முதல்ல ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா சேர்த்து வைங்க, அல்லது ஒரு 500 ரூபாயை முதல்ல ஆரம்பி. என்ன செய்ய? 500 ரூபாயை முதல்ல என்ன செய்ய ஆரம்பி. சேர்த்து வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா, சேமிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா, உன் எதிர்காலத்துக்கு, உன் ஆபத்துக்கு, உன் கஷ்டத்துக்கு, உனக்கு ஒரு வியாதிக்கு, உன்னுடைய ஒரு நெருக்கடி வருவதுக்கு, உன் தேவைக்கு அது உனக்கு பெரிய உதவியாக இருக்கும். சேர்த்து வச்சு நீ பழக வேண்டும். திடீர்னு ஒரு தேவை வந்துச்சு. போன வாரம் பிரசங்கம் பண்ணேன். ஏன் கடன் வாங்குறான்? அவசரத்துக்கு கடன் வாங்குறானா? அப்படின்னு அர்த்தம், அவசரமாக ஒரு செலவு வந்துருச்சு. ஆனால் சேர்த்து வச்சிருந்தா கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. போய் நம்ம பணத்தை எடுத்து நம்ம தேவைக்கு, நம்ம அவசரத்துக்கு அதை எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் ஒரு பழக்கம். எங்கள் மாமியார் சம்பளம் வாங்கி 1 ரூபா கூட என்ன செய்யாது, கொடுக்காது, யாருக்கும் கொடுக்காது, வச்சுக்கிறோம். மாமனார் சம்பளத்தை வாங்கி என்ன செய்யணும், எல்லா செலவும் பண்ணணும். பாலா வாங்கிட்டு வாயா, பேப்பர் கடை வந்திருக்கேன் காசு குடியா, கரண்ட் பில்லை போய் கெட்டு, மளிகை ஜாமானை போய் வாங்கிட்டு வா, காய்கறியை போய் வாங்கிட்டு வா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. மனுஷன் 20-25ஆம் தேதியில் சில்லறை கூட இருக்காது, காலியாயிரும். திடீர்னு வண்டி போய் முட்டிக்கிடுச்சு. போய் வண்டியை கொண்டு போய் விட்டால் 15,000 ரூபா கேட்குறாங்க. உடனே வந்து நிற்பார், ஏம்மா வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு 15,000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு செக்கில் கையெழுத்து போட்டு கொடுமா அப்படிங்க. உடனே எங்கள் மாமியார் ரொம்ப பிஹேவ் பண்ணும், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நான் தர முடியாது அப்படிங்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ரிவைவல் அப்போ சின்ன பையன் அவன் சொன்னான், பாட்டி புருஷன் பாவம் பொல்லாத பாவம்,
புருஷன் கேட்குறாரு, கையெழுத்து போட்டு கொடுத்துடுங்க. எங்கள் அம்மாலாம் கையெழுத்து போட்டு போட்டு கொடுத்துரும், கொடுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன செஞ்சிருது, அப்புறம் கொடுத்துச்சு, இந்தாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், ஏன் இப்படி கஞ்சத்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ அவங்க சொன்னாங்க, நாளைக்கு நல்லது கெட்டது வரும், நமக்கு ஒரு தேவைன்னு வந்துச்சுன்னா நம்ம யார்ட்டையுமே என்ன செய்யக்கூடாது, கை நீட்டி நிற்கக்கூடாது. நமக்கு தேவையானதை நம்மளே சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா நம்முடைய தேவைகளுக்கு நம்ம ராஜா மாதிரி இருக்கலாம். இல்லை இல்லையா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றார், கொஞ்சத்தை சேமிச்சு வை, எதையாவது ஒரு இடத்துல சேர்த்து வை. தேவனுடைய பிள்ளைய உனக்கு கொடுக்குற வருமானத்தை, ஆண்டவர் உன் கையில் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அழிச்சிடாத. நம்ம ஆளுக்கு பாக்கெட்டில் ஒரு 5000 ரூபா இருந்தால் போதும், அப்படியே உருத்தும். சூச்சூ 500 தாள் 10 தாள் இருக்கே, தெரிய அதை மறுபடியும் எடுத்து வைப்பான். அச்சோ அப்படியே நடந்து போனால் அங்கே ஆடு தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஆடு தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே பார்ப்பான், 5000 ரூபா இருக்கே, ஒரு 1000 ரூபாய்க்கு ஆட்டுக்கறியை போட்டுற வேண்டியதான். ஆனால் இருந்தாங்கண்ணே 1 கிலோ ஆட்டுக்கறி கொடுங்கண்ணே, அவ்வளோ முடிஞ்சு. அடுத்து அப்படியே அந்த பக்கம் வந்துட்டே இருக்கு, ட்ரெஸ் கடை தொங்கிருக்காங்க, அந்த ட்ரெஸ் வாங்கிட்டாங்க, மஞ்சள் கலர் சட்டை நல்லா இருக்குங்க, அந்த எய்த்த வீட்டுக்காரி இந்த மஞ்சள் கலர் சுடிதார் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சுங்க, அப்படியா வாங்கிடுவோம் மாமா, முடிஞ்சு. வந்தது போனது எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அந்த 5000 என்ன செஞ்சிடும், காலியானத்தான் நம்ம ஆளுக்கு எப்படி இருக்கும், அப்பா காசெல்லாம் காலியாச்சுரா, நீ பக்கத்து டாக்காட்ட போய் என்ன செய்வோம், 500 ரூபா காலையில் என்ன செஞ்சுக்கிடுவோம், கடையை வாங்கி வேலையை ஆரம்பிப்போம். சேர்த்து வைக்கனா எப்படி இருக்கு, கஷ்டமாக இருக்கு. சேர்த்து வைக்கவா, எதிர்காலத்துக்கா, எல்ஐசியா, எல்ஐசியில் 1000 ரூபா போட்டு அவர்கிட்ட போய் சண்டை போடுறானே, தெரியாமல் 1000 ரூபா போட்டு அந்த 1000 ரூபா திரும்ப கிடச்சிருமானே, கொடுத்துருக்கனே. ஹலோ, ஒரு சீட்டை போய் போட்டுட்டு 1 மாதம் போட்டானே, ஒன்றும் கெட்டுற மாதிரி தெரியல, அந்த காசை கொடுத்துருக்கனே. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளைங்க சேமிக்கிற பழக்கத்துக்கு நம்ம வரணும். இல்லையா சொல்லுவோமா? ஒரு எதிர்காலத்துக்காக சேமி. பொம்பளை பிள்ளை வச்சுருக்கீங்களா, சேமித்து வைங்க. பிள்ளைங்க வச்சுருக்கீங்களா, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு வாகனம் வாங்கணும், என்ன செய்யணும், சேமிக்கணும். என்ன உன் கையில் இருக்கிறதோ இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், அதில் கொஞ்சத்தை எடுத்து என்ன செய்யுங்க, சேமித்து வச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கடனிலிருந்து வெளியே வருவாய், நீ கடன் கொடுக்கிற நபராய் மாறுவாய். கடைசி பாயிண்ட், கடனிலிருந்து வெளியே வர என்ன செய்ய வேண்டும், கடன் வாங்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ண வேண்டும். இல்லையா சொல்லுமா? என்ன தீர்மானம் பண்ணணுமா, இனி கடன் வாங்க மாட்டேன். இல்லையா சொல்லுமா? வேலை செஞ்சு சம்பாரிச்சு செலவை பூரா குறைச்சு ஒவ்வொரு கடனா நான் என்ன செய்ய போறேன், அடைக்க போறேன். நீங்க நல்லா கடன் வாங்கி வட்டி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை தேடி என்ன செய்யும், ஃபோன் வரும். என்ன தம்பி, எதுவும் காசு எதுவும் வேணா சொல்லுங்கப்பா அப்படின்னு அர்த்தம். தம்பி ஒழுங்காக வாங்கி கட்டியிருக்கீங்க, மறுபடியும் வாங்கி கேட்டுங்க, அப்படின்னா தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். நீங்கள் கடை வாங்கினா தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கடை வாங்காமல் இப்படியே போனீங்கன்னா எங்கள் சந்தோஷம்லாம் போயிடும். கடன் வாங்க மாட்டேன் சொல்லுங்கள், வலது வச்சு சொல்லுங்கள், கடன் வாங்க மாட்டேன் சொல்லுங்கள், கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன். இல்லையா சொல்லுமா? ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், எத்தனை பைசா வட்டின்னு கேட்டேன். 10 பைசா வட்டி. எத்தனை பைசா வட்டியா? ஐயோ, 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு, மாச வட்டி எவ்வளவா, 10,000 ரூபா. நான் சொன்னேன், நீ ஜெம்மத்துக்கு வெளியே வர முடியாது. என்ன செய்ய முடியாது, ஜெம்மத்துக்கு வர முடியாது. 7 பைசா வட்டி, 5 பைசா வட்டி. நான் சொன்னேன், நீ கடன் வாங்கிறதுக்கு முதல்ல அஞ்சனும், கடன் வாங்க மாட்டேன்னு முதல்ல தீர்மானம் பண்ணு. எங்கெங்கெல்லாம் அதிக வட்டி வாங்கியிருக்கேன், வேற எங்கேயே கிடைக்க வாய்ப்பு இருந்தால் கூட கொஞ்சம் குறைச்ச வட்டிக்கு வாங்கி இதை புறத்து என்ன செஞ்சிரு, அடைச்சி விட்டு நிம்மதியாக இருக்க பிளான் பண்ணு. கடன் என்ன செஞ்சிடாத, வாங்கிறாத. கடன் எந்த சூழ்நிலும் வாங்காமல் இருக்கிறத வச்சு நாம் வாழ பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்ந்துடலாங்க. இல்லையா சொல்லுவோமா? இந்த ஊரில் யாருமே கடனே யாரும் கொடுக்கல, பேங்க்லேயும் கடனே கொடுக்கல. அப்புறம் நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்கள், இருக்கிறத வச்சு என்ன செய்வோம், வாழுவோம். ஏன் கடன் வாங்குகிறோம், கடன் கொடுக்குறாங்க, அதனால தான் கடன் வாங்குகிறோம். அதான் மேட்ரு. 1 ரூபா கொடுத்துட்டு பைக்கை எடுத்துகிட்டு போங்கன்னு வெளியே போர்டு போட்டிருக்காங்க. 1 ரூபா கொடுத்துட்டு, நான் நினச்சேன் பரவாயில்ல, ரொம்ப தாராள மனசு, 1 ரூபாய் கொடுத்துட்டு பைக்கை வாங்கிட்டு போயிடலான்னு உள்ளே போனால், சார் அது வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான்,
நீங்கள் ஒரு 15,000 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு. உங்கள் ப்ரொஃபைலுக்கு இது செட் ஆகாது. அதுக்கப்புறம் மாதம் இவ்வளோ கட்டணும். இல்லையே, மொத்தத்துக்கு 1 ரூபா கொடுத்து தான் நான் பைக் எடுத்துகிட்டு போக சொன்னீங்கண்ணே. அது மேலே எங்கேயும் பார்த்தா, சார் அது சும்மா விளம்பரம் சார், பைக்கோட விலை 1,15,000 சார். 1,15,000 நீங்கள் கட்டி ஆகணும் சார். அதுக்கு வட்டி வேறு ஒரு 15,000 வரும் சார். கட்டி முடிக்கும்போது 1,30 நீங்கள் கட்டுவீங்க சார். இல்லை, வெளியே 1 ரூபான்னு போர்டு போட்டிருந்தீங்களே, என்ன சார் கவுண்டமணி செந்தில் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, 1 ரூபான்ட்டு. அது சும்மா விளம்பரத்துக்கு அப்புறம் தான் சார் உள்ளே வருவாங்க. சரி, நான் வரேன், போயிட்டு வரேன். ஹலோ, நீங்கள் கடன் வாங்க மாட்டேன்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் இதிலேருந்து வெளியே வர முடியுமே தவிர, உங்களை தேடி கடன் கொடுக்குறவன் வந்துக்கிட்டே இருப்பான். டெய்லி கொடுக்க வருவான், வார தவணை கடன் கொடுக்க வருவான், மாதம் கொடுக்குறவன் வருவான், உங்களை பார்ப்பான், ஆளை பார்ப்பான், வீட்டை பார்ப்பான், தொழிலை பார்ப்பான், என்ன வேலை பார்க்குறேன்னு பார்த்து என்ன செய்வான், கடனை கொடுக்கணும்னு பிளான் பண்ணுவான். நீங்கள் நானும் முடிவு பண்ணணும், என்ன செய்யணும், நான் கடன் வாங்க மாட்டேன். ஆமேன்னு சொல்லுவோமா? கடன் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், கடன் வாங்குவது சாபம்ட்டாரு, கடன் வாங்குவது அடிமைன்ட்டாரு, கடன் வாங்கினா நீ வாழுன்ட்டாரு, கடன் வாங்கினா அவன் உன்னை ஆளுவான்ட்டாரு. ஆனால் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன். இருக்கிறத வச்சு என் குடும்பத்தை நான் நடத்துவேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன இருக்கிறதுக்குள்ள நீங்கள் குடும்பம் நடத்தினா கடன் வாங்காமல் என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துடலாம். ஒரு சிலம்பா வீட்டில் கறி வச்சா தான் சாப்பிடுவேன், முட்டை வச்சா தான் சாப்பிடுவேன், கருவாடு வச்சா தான் சாப்பிடுவேன். நான் சொல்லுவேன், இருக்கிறதுக்குள்ள குடும்பம் நடத்துங்க. அல்லேலூயா சொல்லுமா? கடன் வாங்கி என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. ஆடம்பரத்துக்கு என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. அவன் 5,000 ரூபாய்க்கு சுடிதார் வாங்கிக்கா, அவங்க சம்பளம் இருக்குது, காசு இருக்குது, வாங்குறாங்க. நமக்கு 500 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா 300 ரூபாய்க்கு வாங்கி போடுங்க. அல்லேலூயா. நாட்கள் வரும், காலம் வரும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை உயர்த்துவார், நமக்கு பொருளாதாரம் பெருகும், நம்மளும் 50,000 சுடிதார் வாங்கி போடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யணும், இருக்கிறதுக்குள்ள குடும்பம் நடத்தணும். கடன் வாங்க மாட்டேன், இருக்கிறதுக்குள்ள என் குடும்பத்தை நடத்துவேன். ஆண்டவர் என் கூட இருப்பார். என் எல்லா கடன்ல இருந்தும் வெளிவர தேவன் எனக்கு உதவி செய்வார்.